சார். குட் மார்னிங் பசங்களா. ஓ என்ன சேட்டு பெட் தலகாணி வேணுமா? நீ விடுற குவார்டர் சவுண்ட் டிராவல் பண்ணி இமயமலை வரைக்கும் போடு. தொந்தரவுனா சொல்லு தம்பி, நாமளும் லீவ் போட்டு வீட்டுல போய் தூங்குறேன். அதெல்லாம் வேணாம் சார், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன கொழுப்பு உனக்கு? லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ப்போ. கவனமா கேளுங்க பசங்களா, மண்டே அன்னைக்கு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. இந்த டெஸ்ட்ல யாரு டாப்ல வரீங்களோ அவங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர் அவார்டு கிடைக்கும். புரிஞ்சுதா? என்னது மறுபடியும் டெஸ்டா? ஹலோ டிட்டு, நான் உனக்கு ஜோக் சொல்லட்டுமா? நேத்து ராத்திரி என் கனவுல ஒரு தேவதை வந்து நீதான் இந்த டெஸ்ட்ல டாப்பர் ஆவன்னு சொன்ன. இதுல காமெடி பண்றதுக்கு என்ன இருக்கு? என் டிட்டு கிளாஸ்ல மட்டும் இல்ல, அவன் இந்த உலகத்திலேயே ஜீனியஸ். புரிஞ்சுக்கங்க. சரி, நீ சொல்றது ஓகேதான். ஆனா T2 அப்படி ஜீனியஸ்னா அவன் கிளாஸ்ல டாப்பரா வரது அதுக்கு இல்ல. காரணம் இருக்கு. அவன் டாப்பர் ஆகணும்னு படிக்கிறது கிடையாது. என் டிட்டு எது வேணாலும் பண்ணுவான். அது சரி, அப்படியா? அப்ப பெட் வச்சுக்கலாம். இந்த தடவை ஷேரா தான் டாப்பரா வருவான். ரைட், பெட்டு கட்டுறேன். டிட்டு இப்ப மட்டும் டாப்பரா வரலனா நான் என்னுடைய பேரை மாத்தி வச்சுக்கிறேன். ப்ரோ, என்ன இது விபரீதம்? பாருங்கடா, டிட்டு பயப்படுறான். என் தம்பி எதுக்கும் பயப்பட மாட்டான். நாங்க முடிவெடுத்ததுதான். இப்பயும் ஒன்னும் கெட்டு போயிடல டிட்டு. வேணும்னா நீ இப்ப கூட தோல்வியே ஒத்துக்கலாம். கோலு ப்ரோவே பெட் கட்டினதுக்கு அப்புறம் நான் பின் வாங்க மாட்டேன். டிட்டு, என்ன காரியம் பண்ணிட்ட நீ? விளையாடுறதுல பெட் கட்டலாம், வீடியோ கேம்ல பெட் கட்டலாம், தூங்குறதுல பெட் கட்டலாம், ஆனா படிப்புல பெட் கட்டிட்டியே, என்ன ஆக போகுதோ? இது யாரு? டாடி, இது நம்ம டிட்டு தான். டிட்டு அவனே பாடத்தை எடுத்து வச்சு படிக்கிறானா? என் தலையே சுத்துதே. டிட்டு எனக்காக தான் இத பண்றான். நான் இன்னைக்கு ஸ்கூல் பஸ்ல ஷேரா கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டேன். நம்ம டிட்டு தான் இந்த தடவை டாப்பரா வருவான், அப்படி இல்லனா என் பேரையே நான் மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டேன். எல்லாரும் இங்க நின்னு வெட்டியா என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, நான் உங்களை என்ன வாங்கிட்டு வர சொன்னேன்? என்ன வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புனேன். நான் கோலுக்கு புது பேர் வைக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். புது பேரா? ஆமா, கோலு ஏதோ பெட் கட்டி இருக்கானாமே. டிட்டு டாப்பரா வரலன்னா அவன் பேரை மாத்தி வச்சுக்க போறானா? என் டிட்டு எப்படியும் கண்டிப்பா டாப்பரா தான் வருவான். கொஞ்சம் விளையாட்டா இருந்துட்டா என்னால படிக்கவே முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்க எல்லாரும் என்ன பத்தி தப்பா நினைக்கிறீங்க, நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். அந்த டிட்டு அர்த்தராத்திரில எங்க பண்ணிட்டு இருக்க? சார், நீங்க நம்ம ஸ்கூலோட ஜீனியஸ் டீச்சர் இல்ல, அதனாலதான் எக்ஸாமுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்ன நீ போடுற சோப்புல நொர ஓவரா வருது? என்ன விஷயம் டைரக்டா சொல்லு பாக்கலாம். சார், சில क्वेश्चंसல எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும். அப்போ அதுக்கெல்லாம் ஒரு நேரங்காலம் கிடையாதா? சரி, என்ன ஹெல்ப் வேணும் சொல்லு. சார், இத கொஞ்சம் புடிங்களேன். என்னடா இது இவ்வளவு நீளமா இருக்கு? டெஸ்டுக்கான லிஸ்ட் கொண்டு வந்தியா இல்ல இந்த நாட்டோட பட்ஜெட் கொண்டு வந்தியா? அதுக்குன்ற மாதிரி இருக்கு சோயன்னு வந்துட்டே இருக்கு. அப்படின்னா டெஸ்ட்ல வர அந்த 10 क्वेश्चन நீங்க என்கிட்ட சொல்லிட வேண்டியதானே? ஆஸ்க பஸ்க क्वेश्चन தெரிஞ்சு போச்சுன்னா யார் வேணா டாப்பரா வந்துடலாமே. சார், அததான் நான் உங்களை பண்ண சொல்றேன். உனக்கு உதவி பண்ணலான்னு பார்த்தா ராத்திரியில வந்து நீ என்ன கிண்டல் பண்றியா? பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டான். உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நோட்ஸ் வாங்கி எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படி. ஒருவேளை ஷேரா ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா உடனே அவங்க கிட்ட போ. குட் நைட். இவ்வளோத்தையும் படிச்சா எப்படி குட் நைட் ஆகும்? ஷேரா கிட்ட நம்ம போய் தான் ஆகணும். ஹாய் ஷேரா. டிட்டு, நீ இங்க என்ன பண்ற? அதுவா, அம்மா இன்னைக்கு ஸ்வீட் பண்ணாங்க. நீ இல்லாம நான் எதையும் சாப்பிட மாட்டேன்னு உனக்கே தெரியும்ல. இது எப்பையில இருந்து? இன்னையில இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ப ஸ்வீட்டோட ஆரம்பிப்போம். இந்த எடுத்துக்கோ. ஷேரா, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்வேன். அப்போ ஸ்ரீ வாச்சு சாரோட நோட்ஸ் கொஞ்சம் கூட, டெஸ்டுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். ஓ, மேட்டர் அதுவா? டிட்டு, நான் உனக்கு நோட்ஸ் குடுக்கறேன். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதுக்கு நீ கஷ்டப்பட்டாகணும். அங்க பாரு, நோட்டு அங்க வச்சிருக்கோம். முடிஞ்சா நீ அதை எடுத்துக்கோ.
இது சீட்டிங். டிட்டு நோட்ஸ் அதுல தான் இருக்கு. ஆனா உனக்கு வேண்டிய நோட்ஸ் இதுல கிடையாது. டிட்டு நோட்ஸ் உனக்கு கிடைக்குதோ இல்லையோ, ஆனா ஒன்ன மறந்துடாத, கோலு அண்ணாக்கு புது பேர் வைக்கிறதுக்கு நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். நான் இந்த ஸ்வீட் மேல சத்தியம் பண்ணி சொல்லுவேன், நான் கிளாஸ் டாப்பர் ஆயே காட்டுவேன். அப்ப நாங்க என்ன வேடிக்கை பார்க்கவா இருக்கோம்? நீ எப்படி டாப்பர் ஆவன்னு நாங்களும் பாக்குறோம். ஒருவேளை அவன் நிஜமாவே டாப்பர் ஆயிட்டானா அவனை எப்படியாவது அடக்கி வைக்கணும். என்ன நர்த்தகி நீங்க இங்க? ஆமா, நீ காமிக்ஸ் தானே கேட்ட? இந்த டிட்டு நான் இல்ல. ஏ காமிக்ஸ், இதுதான் நான் ஒரு மாசமா தேடிக்கிட்டே இருக்கேன். ஆனா நீ இத நாளைக்கு ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகே கண்டிப்பா. டிட்டு சொன்னா மீற மாட்டான். இவ்வளவு சத்தமா? எங்கேயாவது ஒரு அமைதியான இடத்துக்கு போய் படிப்போம். என்ன இவன் இவ்வளவு சீக்கிரமா கார்ட்டூனை படிச்சுட்டு ஸ்கூல் புக்ஸ படிக்க ஆரம்பிச்சிட்டான்? அப்ப நம்ம போட்ட மாஸ்டர் பிளான் புஷ் ஆயிடுச்சா? ஷேரா என் பேரு. இப்ப என்ன பண்றேன் பாரு. காக்கா இப்ப இவனை என்ன பண்ண போகுதுன்னு பாரு. இந்த முட்டைங்க எப்படி இங்க வந்துச்சு? இந்த முட்டைங்களை நான் திருட வரல. அப்படியா? இது ஷேராவோட வேலையா? உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எழுத ஆரம்பிங்க. சீக்கிரமா முடிக்கணும். சார், one extra sheet please. T2 இது எக்ஸாம் எழுதுற பேப்பர், தொடச்சு போடுற பேப்பர் இல்ல. சார், என்னோட ஒரு ஷீட் ஃபுல் ஆயிடுச்சு. என்ன? சார், one more paper please. இன்னொரு பேப்பர் சார். சார், இன்னொரு பேப்பர். சார், நான் முடிச்சிட்டேன். இன்னும் அரை மணி நேரம் டைம் இருக்கு தம்பி. ஆனா நான் எழுதி முடிச்சிட்டேனே சார். குட் மார்னிங் பசங்களா. பசங்களா, உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நான் ரிசல்ட் சொல்ல போறேன். இந்த தடவை கிளாஸ் டாப்பரா வந்திருக்கிற பையனோட பேர் என்னன்னா ஷேரா.
இன்னொரு பேரை நான் சொல்லணும். என்ன இத்தனை நாள் இம்சை பண்ணி படுத்து எடுத்தவன் இந்த கிளாஸ்ல மட்டும் இல்ல, இந்த மொத்த ஸ்கூல்லயே அவன் டாப்பரா வந்திருக்கான். அவன் யாருன்னா T2. போட்ட பிளான பென்சிலாக்கி ஷேராவுக்கு வெடி வச்சுட்டானுங்க. இது எப்படி நடந்துச்சு? T2 தான் அன்னைக்கு ராத்திரி முழுக்க காமிக்ஸ் படிச்சிட்டு இருந்தானே, அப்புறம் எப்படி அவன் டாப்பர் ஆனா? ஷேரா, அந்த காமிக்ஸ்னால நான் இல்ல. நீதான் இப்போ தோத்து போயிட்ட. ஜெயிக்கணும்ன்றதுக்காக பாடத்தெல்லாம் படிச்சுட்டேன். ஆனா நீ என்ன தோக்கடிச்சே ஆகணும்ன்றதுக்காக டைமை வேஸ்ட் பண்ணிட்ட. அதனால நான் எல்லாருக்கும் அதிகமா மார்க் எடுத்தேன். நர்த்தகி, இந்தா உன்னோட காமிக் புக். தேங்க்யூ. எல்லாத்தையும் படிச்சிட்டியா? நீங்க என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த டிட்டு பிரச்சனையில ஓட்டாதவன், அம்மா அப்பா பேச்ச தட்டாதவன்.